கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவஜனமே, நல்லா இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவின் மகிமுள்ள நாமத்தினாலே நீங்கள் நல்லா இருக்கணுன்ட்டு தான் என்னுடைய ஆவலும் கூட. கர்த்தருடைய விருப்பமும் அப்படித்தான். இதோ இக்காலை வேளையிலே எழுந்து கர்த்தரை துதித்து வேத வசனங்களை வாசித்துட்டு இந்த செல்லில் வந்துள்ள ஆசீர்வாதமான வார்த்தைகளை கேட்டு அவருக்கு நன்றி செலுத்திட்டு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு இந்த நாளை கடந்து வர பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்தருளும்படியாய் அவரோடு கூட இணைந்திருக்க நாம் முற்படுவோம். கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்தை வாசிப்போமா? சங்கீதம் 107 அதிகாரம் 41 வசனத்திலே, எளியவனையோ சிறுமையிலின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையைப் போல் ஆக்குகிறார் என்று சொல்லப்பட்டுள்ளது. எளியவனை, அதாவது ஏழை, மனுஷரால் புறக்கணிக்கப்பட்ட அவமதிக்கப்பட்ட மனிதர்களை கர்த்தர் அவர்கள் சிறுமத்திலிருந்து, அவருடைய சிறுமையான வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் எடுத்து அவர்களை உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு போய் நிறுத்து அவர்களுடைய வம்சங்களை அவர் ஆட்டு மந்தையைப் போல பெரிதாக்குகிற தேவனாயிருக்கிறார். நான் எளியவனாய் இருக்கின்றேனே, நான் ஏழை எளிமையுமாய் இருக்கின்றேனே, மற்றவர்களால் அவமதிக்கப்படக்கூடிய அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை தரம் மிகவும் குறைந்துள்ளதாய் இருக்கிறதே என்று யோசிக்கின்றீர்களா? ஏழை ஆனாலும் சரி, பெரிய ஐஸ்வர்யமானாலும் சரி, கர்த்தருடைய பார்வையிலே இவர்கள் இருவரும் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். பூமியில் உள்ளவர்கள்தான் ஏழை, பணக்காரன், தாழ்த்தப்பட்டவன், உயர்த்தப்பட்டவன் என்று வேறு பிரிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது. ஆனால் கர்த்தருடைய பார்வையிலோ எல்லோரும் அவர் சமமாகத்தான் பார்க்கிறார். தன் வயிற்றில் பிறந்த பிள்ளைகளை ஒரு தாய் எப்படி சரிபாகமாய் நிலைநிறுத்தி பார்க்கின்றார்களோ, அவர்களை பராமரிக்கிறார்களோ, அதுபோலத்தான் இயேசு கிறிஸ்துவும் பூமியில் பிறந்த அனைவரையும் அவரால் உருவாக்கப்பட்டவர்கள் அல்லவா, அவர்களாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஒவ்வொருவரையும் அவர் சமபாகமாய் அவருடைய கண்காணிப்பில் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். வேத பகுதியிலே ஒரு ஐஸ்வர்யவானும் எளியவனும் வாழ்ந்து வந்தார்கள். ஐஸ்வர்யவான் போடும் அந்த எச்சை இலையிலிருந்து எடுக்கப்பட்ட உணவைத்தான் அந்த ஏழை எளியவன் சாப்பிடக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. அது மாத்திரமல்ல, அந்த ஏழை எளியவனுக்கு கொடிய வியாதியும் வந்துள்ளது. அந்த வியாதி என்னவென்றால் சொறி வியாதி. அந்த சொறி வியாதியை அவர் கீறும் பொழுது, சொரியும் போது அதிலிருந்து ரத்தம் வடியும். தாங்கக்கூடாத ஒரு வேதனை. ஆனாலும் அவைகளை நாய் வந்து அவர் சரீரத்தை நக்குமாம். அப்படி நக்கும் பொழுது அவருடைய சரீரத்துக்கு அது இன்பமாக காணப்படும். சிந்தித்து பாருங்கள். அப்பேற்பட்ட தூஷிக்கப்பட்ட ஒரு நிலையில் வாழ்ந்த அந்த எளியவன்
ஒரு நாளில் மரித்தான். ஐஸ்வர்யவான், எந்த விதமான குறையும் இல்லை. சகலமும் அந்த ஐஸ்வர்யவானுக்கு சம்பூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு வசதி வாய்ப்பு உள்ள மனிதனாக அவர் வாழ்ந்து வந்தார். அந்த மனிதன் ஒரு நாள் இறந்தான். இருவரும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் சென்றார்கள். ஆனால் ஐஸ்வர்யவானோ பாழும் பற்கடிப்பும் உள்ள நகர நகர நரகத்தில் தள்ளப்பட்டார். ஆனால் எளியவனோ, அந்த ஏழை சிறுமையானவனோ சாப்பாட்டுக்கு கூட வசதி இல்லாமல் வயிறு நிறைய சாப்பிடக்கூடிய ஒரு சமயம் கிடைக்காமல் வாழ்ந்து வந்த அந்த எளியவனும் இறந்த பொழுது ஆண்டவருடைய வலது பாரசத்திலே உட்காரக்கூடிய ஒரு பாக்கியத்தை அந்த ஏழை எளியவன் பெற்றுக்கொண்டான். இந்த ஐஸ்வர்யவன் பார்க்கிறார் கண்ணோக்கி, இதோ நம் வாசப்படியிலே தூஷிக்கப்பட்ட நிலையிலே, அருவருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து வந்த இவன் எப்படி கர்த்தருடைய சன்னிதானத்திலே அமர்ந்திருக்கிறான் என்று ஆச்சரியப்படுகிறான். அப்படித்தான் இந்த பூமியில் வாழுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கர்த்தருக்கும் உண்மையும் உத்தமமாய் வாழும்போது, நான் எளியவனாய் இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு நான் விலக மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், பிறர் பொருளை இச்சிக்க மாட்டேன், திருட மாட்டேன் என்று தன் மனதில் நேர்ந்து கொண்டு அதன் பிரகாரம் வாழும்போது அவன் பரலோக ராஜ்யத்திலே ஐஸ்வர்யவனாக காணப்படுகிறான். அதைதான் கர்த்தர் சொல்லுகிறார், எளியவனையோ சிறுமையிலிருந்து எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போலாக்குகிறார். அப்பேற்பட்ட வம்சம் கர்த்தருடைய பார்வையிலே ஆட்டு மந்தையை போல் பெருக பண்ண அவரால் தான் முடியும். நான் எளியவன் என்று கவலைப்படாதிருங்கள், நான் வசதி வாய்ப்பு எனக்கு இல்லை என்று துக்கப்படாதிருங்கள். நீங்கள் தான் கர்த்தருடைய பார்வையிலே விலையேறப்பெற்ற முத்தாக காணப்படுவீர்கள் என்று அறிந்து எளிமையை குறித்து கவலைப்படாமல் தேவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய பாக்கியமுள்ளவர்களாக நாம் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும். இந்த பரலோக ராஜ்யத்துக்கு சித்தமுள்ளவர்களாய் நாம் வாழ்ந்து வர அவருடைய பாதப்படியிலே அமர்ந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இந்த நாளை சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு கடந்து வருவோம். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.